ஊழியர்கள் தங்கள் ஒப்பந்த பணிகளை நியமிக்க கோரி கடந்த 5 நாட்களாக தொடர்ந்து கூடுவாஞ்சேரி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் தமிழ்நாடு மருத்துவ ஆய்வக நுட்புணர் சங்கத்தின் பொருளாளரும் மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் மத்திய ஒன்றிய இளைஞரணி செயலாளர் சாலவாக்கம் பகுதியைச் சேர்ந்த ஆய்வக நுட்புணர் விக்னேஷ் களத்தில் அவர்களுடன் இணைந்து தமிழ்நாடு அரசை எதிர்த்து போராடி வருகிறார் மற்றும் செவிலியர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வழங்கி வந்தார். அவர்களும் செவிலியர்கள் சங்கத்தின் சார்பில் விக்னேஷ்க்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர். எவ்வளவு பெரிய வன்மத்தை நம்ம மேல வச்சிருக்கு பாருங்க. அதாவது மருத்துவத்துல முதுகெலும்புன்னு சொல்லிட்டு நம்மளோட ஆளா கூட இன்னைக்கு மதிக்கிறது இல்லை. கொரோனா டைம்லலாம் உங்க உயிரை பணைய வச்சு எத்தனை பேர் உண்மையிலே ஓப்பனாக சொல்ல போனால் கோவிட் நானே அப்பட்டேன். ரொம்ப அதாவது உயிர் இறந்துவேன் அப்படின்ற ஒரு நிலையில தான் நான் இருந்தேன். அந்த நிலையை தள்ளப்பட்டு இன்னைக்கு நம்மளுக்கு முக்கியத்துவம் கிடைக்குது. பார்த்தீங்கன்னா யாரும் இன்னும் வந்து என்ன கேட்கல. ஆனால் இருந்தாலும் மக்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 4வது நாள் இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதாவது பெண்கள் தான், அதாவது செவிலியர் சொன்னாலே பெண்கள் தான், அதாவது ஆண்கள் கூட இருக்காங்க. ஆனால் அவங்க கொஞ்சம் கூட சோர்வு அடையாமல், அதாவது ஒவ்வொரு மாவட்டம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 மாவட்டத்துலேருந்து பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சுற்றி இருந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும், தொடர்ச்சியாக அவங்களுடைய பசியின்மை, வேலையின்மை, தூக்கம், குடும்பம் இந்த மாதிரி உறவுகளெல்லாம் விட்டுட்டு எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யக்கூடிய, அதாவது வாழ்வாதாரம் அவங்க அன்றாட வாழக்கூடிய வாழ்வாதாரத்தை பணி நிரந்தரம் செய்யக்கூடிய இந்த அரசாங்கம். இந்தியாவின் தலைநகர் டெல்லியில் பாராளுமன்ற வளாகத்தில் 16 தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் ESI PF போர்ட் ஆஃப் மெம்பர் டாக்டர் தீபக் ஜெய்ஸ்வால் தலைமையில் நடைபெற்ற மாநாட்டில் 16 தொழிற்சங்கங்கள் கலந்து கொண்டன. துணை சபாநாயகர் ஹால் ரோகி மார்க் புதுடெல்லி என்ற இடத்தில் நடைபெறும் இந்த சிறப்புமிக்க மாநாட்டிற்கு வருகை தந்த மத்திய அமைச்சர், தொழிலாளர் மற்றும் விளையாட்டு அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, தேசிய மனித உரிமைகள் ஆணையர் பிரியார் கானுங்கோ, தொழிலாளர் அமைச்சர் கபில் மிஷூர் மற்றும் இந்தியா முழுவதிலும் இருந்து மாநில தலைவர்கள், மாநில செயலாளர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். டெல்லியில் நடைபெற்ற மாநாட்டில் தமிழ்நாட்டின் ஆலங்குப்பம் பாலா, நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் ஃபிஷரிங் ஒர்க்ஸ் தேசிய பொதுச் செயலாளர் மற்றும் நேஷனல் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியன் ட்ரேட் யூனியன் தமிழ்நாட்டின் மாநில பொதுச் செயலாளர் பாலா பேசுகையில், தமிழ்நாட்டில் அனைத்து ஆட்டோ ஓட்டுநர்களின் வாழ்க்கை இன்று கேள்விக்குறியாக மாறிவிட்டது. அவர்களுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று எடுத்துரைத்தார். பிறகு கட்டுமான தொழிலாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து சலுகைகளும் அனைத்து ஓட்டுநர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். 16 தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் தீபக் ஜெய்ஸ்வாலிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது. கடந்த 1 மாதத்திற்கு முன்பு தமிழக முதலமைச்சருக்கு கோரிக்கை வைக்கப்பட்டது. NFI TU தொழிற்சங்கத்தின் கோரிக்கையை ஏற்று விரைவில் செய்து தருவதாக விழுப்புரம் நலவாரிய அசிஸ்டன்ட் கமிஷனர் தபால் மூலம் அனுப்பியிருந்தார். அந்த கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக மத்திய தொழிலாளர் துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியாவிற்கு கோரிக்கை வைக்கப்பட்டு அவரின் மூலமாக தமிழக அரசுக்கு அழுத்தம் கொடுத்து விரைவில் NFI TU தொழிற்சங்கம் கோரிக்கையை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று பேசியிருந்தார். பிறகு தமிழ்நாட்டின் மாநில தலைவர் சீனிவாசன் பேசுகையில், தமிழ்நாட்டில் அனைத்து கூலி தொழிலாளர்களுக்கு NFI TU தொழிற்சங்கம் மூலம் அனைத்து நலவாரிய சேவைகளை அனைத்து தொழிலாளர்களுக்கும் விரைவில் சென்றடைவதற்கு அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்று கூறியுள்ளார். இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட மாநில துணைத் தலைவர் மனோகரன் பேசுகையில், தமிழ்நாட்டில் அனைத்து தொழிலாளர்களின் உரிமைக்காகவும் மீனவர்களின் உரிமைக்காகவும் போராடுவதற்கும் அவர்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கும் அனைத்து முயற்சிகளும் செய்து வருவேன் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட கதிரவன், மாநில துணைத் தலைவர், மாநில கட்டுமான அணி துணை செயலாளர் வெங்கடேசன் மற்றும் ராமமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டிலிருந்து NFI தொழிற்சங்கத்தின் சார்பாக சீனிவாசன் ஐயா நம்முடைய ஐயா தீபக் ஜெய்ஸ்வால் அவர்களை மாநாட்டில் எங்களுடைய காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பேரூராட்சிக்குட்பட்ட 4வது வார்டில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி பரப்புரை கூட்டம் கவுன்சிலர் டாக்டர் வெங்கடேசன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பேரூர் கழக செயலாளர் பாண்டியன் தலைமை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளராக உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர், சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் ராணி ரவிச்சந்திரன் கலந்து கொண்டு கழக வளர்ச்சிப் பணிகள் குறித்து நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர்.
அதனைத் தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு சேலை வழங்கப்பட்டது. இதில் மாவட்ட பேரூர் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். எல்லாருமே நீங்க எல்லாம் வந்து அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுபட்டு உதவி செய்வதற்காக நம்ம எல்லாம் நல்லா ஒர்க் பண்ணோம் வேண்டி இருந்தது. இந்த நிகழ்ச்சியை நம்முடைய 68,000க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் நடத்தணும்னு சொல்லி உத்தரவு போட்டு கடந்த நேரத்துக்கு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டாங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் 2 வாக்குச்சாவடி இருந்தது. இப்போ வந்து 321 வாக்குச்சாவடி ஆயிடுச்சு. இப்ப இந்த நம்பர்லாம் மாறும். 115, 125. இந்த ஒவ்வொரு வாக்குச்சாவடி அந்த வாக்குச்சாவடியில அதிக வாக்குகள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியில் இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் கலந்தாய்வு கூட்டம் துணை பொதுச் செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அக்கட்சியின் நிறுவன தலைவர் பச்சமுத்து பாரிவேந்தர் கலந்து கொண்டார். அவரது முன்னிலையில் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி சார்ந்த 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், இந்திய ஜனநாயக கட்சி கொள்கை அடிப்படையில் உள்ள கட்சி, இந்திய அளவில் உள்ள ஒரு கட்சி. தேசிய ஜனநாயக கூட்டணியில்தான் இந்திய ஜனநாயக கட்சி இன்றும் உள்ளது, நாளையும் தொடர்வோம். விஜய் திமுகவிற்கும் டிவிகேவிற்கும் தான் போட்டி என்று கூறி வருவது குறித்த கேள்விக்கு அப்படித்தான் அவர் சொல்ல வேண்டும். என்னை பொறுத்தவரையில் சில தொலைக்காட்சிகள் உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் அதை கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதை அவர் பாணியில் சொல்லி இருக்கிறார். எஸ்ஐஆர் பணியில் பல லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டு, குறிப்பாக முதல்வர் தொகுதியில் 1 லட்சத்திற்கும் அதிகமான வாக்காளர்கள் நீக்கப்பட்டது குறித்த கேள்விக்கு அவர்கள் நீக்கவில்லை, அது நிலை என்றார். அரசு அலுவலர்கள் சொல்கின்ற வேலையை செய்கின்றனர். திருக்கோவிலூர் தொகுதியில் ஐஜேகே போட்டியிடுமா? நிச்சயமாக திருக்கோவிலூரில் இந்திய ஜனநாயக கட்சி போட்டியிடும். எத்தனை தொகுதி கேட்பீர்கள் என்ற கேள்விக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் கேட்கும் தொகுதிகளை கண்டிப்பாக கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது என்றும், அதில் ஒன்று திருக்கோவிலூர் தொகுதியாக இருக்கும் என்றும் தெரிவித்தார். அதனால சொல்றது வந்து பத்திரிகை அவங்களுடைய பாலியல சொல்லியிருக்கிறாங்க. எஸ்ஐஆர் விவகாரத்துல பல லட்சம் வாக்காளர்கள் வந்து நீக்கிருக்காங்க சார். எஸ்ஐஆர் விவகாரத்துல பல லட்சம் வாக்காளர்கள் நீக்கிருக்காங்க. குறிப்பிட்ட முதலமைச்சர் தொகுதியிலே 1 லட்சத்துக்கு மேல வாக்காளர்கள் நீக்கிருக்காங்க. அவங்க வீட்டுல நிலை அது சர்வதேச மனித உரிமைகள் மற்றும் குற்றத்தடுப்பு அமைப்பின் மாநில மாநாடு மற்றும் 8வது ஆண்டு துவக்க விழா செங்கல்பட்டு மறைமலை நகர் கீழ்கரணையில் உள்ள NDM தனியார் மஹாலில் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்த விழாவானது அமைப்பின் மாநில தலைவர் கோபிநாத்தின் தலைமையிலும், முன்னதாக இந்த அமைப்பின் மாநில இளைஞரணி செயலாளர் கருநீலம் மோகன் வரவேற்புரை வழங்க TRS ஐயப்பன் மாநில பொதுச் செயலாளர் விமல்குமார் மற்றும் மாநில பொறுப்பாளர்களின் முன்னிலையிலும், சிறப்பு அழைப்பாளராக மல்லை சத்யா, திராவிட வெற்றிக் கழக தலைமை ஒருங்கிணைப்பாளர் பார்த்தசாரதி, GM பைனான்ஸ் லிமிடெட் விஜயகுமார், 17வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் மறைமலை நகர் சிங்கை கணேஷ், மாநில செய்தி தொடர்பாளர் தமிழ்நாடு லாரி உரிமை சங்க கூட்டமைப்பு சிவராமன், சர்வதேச கைப்பந்து வீரர். மேலும் இவ்விழாவில் 20க்கும் மேற்பட்ட சிறந்த சமூக அறக்கட்டளைக்கான விருதுகளும் வழங்கப்பட்டு, அதனைத் தொடர்ந்து அனைத்து மாவட்டங்களில் இருந்து சிறந்த மாவட்ட களப்பணியாளர்களுக்கான விருதுகளும் சிறந்த மாவட்டத்திற்கான விருதுகளும் வழங்கப்பட்டன. இவ்விழாவில் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர நிர்வாகிகள், சமூக ஆர்வலர்கள், காவல்துறையினர், பல்வேறு அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள், அரசியல் பிரமுகர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள், மகளிர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். உன்னதமான சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான கோபிநாதனுடைய கலைகளை வலுப்படுத்துவதற்காக 24 மணி நேரம் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள ரெங்கராம்பட்டி கிராமத்தின் பேருந்து நிறுத்தம் பகுதியில் அமைந்திருக்கும் காளியம்மன் கோவிலில் இரவு முகமூடி அணிந்து புகுந்த மர்ம நபர் ஒருவர்
கோவிலின் வெளிப்புற பூட்டை உடைத்து கதவை உடைக்க முடியாததால் கடப்பாறை ஆயுதத்தை பயன்படுத்தி கோவிலின் மதில் சுவரை உடைத்து திருட முயன்ற நிலையில் ஆட்கள் வருவதை அறிந்து தப்பி ஓடினார். இந்த சம்பவம் குறித்து இந்த கிராம மக்கள் ஆண்டிப்பட்டி காவல்துறையில் புகார் அளித்த நிலையில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட மேக்கையார்பட்டி கிராமத்தை சேர்ந்த இளங்கோவன் என்பவரை கைது செய்து சிறைக்கு அழைத்து சென்றனர். இதுகுறித்து ஆதங்கம் தெரிவித்துள்ள இந்த கிராம மக்கள் பேருந்து நிறுத்தம் பகுதியில் அமைந்துள்ள இந்த கோவில் 20 ஆண்டுகள் பழமையான நிலையில் இத்தனை ஆண்டுகளாக திருட்டு சம்பவங்கள் நடைபெறாமல் தற்பொழுது இந்த பகுதியில் திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் பேருந்து நிறுத்த பகுதியில் உள்ள கோவில் வளாகத்தில் காலை இரவு என எந்த நேரத்திலும் மது குடிப்பது உள்ளிட்ட சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவோர் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் இதனால் பெண்கள் உள்ளிட்ட பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை இருப்பதாகவும் குற்றம் சாட்டியதோடு இந்த பகுதிகளில் பாதுகாப்பை அதிகப்படுத்த காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ரோந்து பணிகளை அதிகப்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த திருட்டு சம்பவத்தின் சிசிடிவி காட்சியும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க எனக்கு வேலைக்கு வேலைக்கு போறவங்க அந்த மாதிரி வச்சு வேற வரேன் பாத்ரூம் ஒண்ணும் இல்லை வர முடியல அடிக்கடி திருட்டுக்காக வேண்டி நம்ம சமூக முறையில ரொம்ப பேர் வந்துட்டு இருக்காங்க. இதுல நைட் நேரத்துல எங்களை போலீஸ் பாதுகாப்பு மெயினா வேணும். இதுல இந்த கோயிலோட கேட்டை உடைச்சு உள்ள இருக்கிற நகையை திருடுறதுக்காண்டி முயற்சி பண்ணியிருக்காங்க. முயற்சி பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமா டைப் பண்ணி இருக்க கேமரா சிசிடிவி கேமரா இருக்கு. ஏற்கனவே நாங்க பந்தோபஸ்து பாதுகாப்புல பண்ணி வச்சிருக்கோம். எங்கனால இந்த கிராமத்துல முடிஞ்ச அளவுக்கு பண்ணி வச்சிருக்கோம். பண்ணி வச்சு ஏற்கனவே போலீஸுக்கு தகவல் சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி இந்த இடத்துல சமூக உரையில் நிறைய இருக்கு, இந்த மாதிரி ரொம்ப அலும்பு பண்றாங்க, பொதுமக்களுக்கு ரொம்ப இடையூறா இருக்காங்கன்னு சொல்லி ஏற்கனவே பண்ணியிருக்கோம். அதை மீறி நேற்று ஆட்சி மொழி சட்டம் இயற்றப்பட்ட நாளை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஆட்சி மொழி சட்ட வாரம் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி தமிழ் மொழியின் சிறப்பு தனித்துவம் குறித்து மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் நடைபெற்ற தமிழ் ஆட்சி மொழி வார விழிப்புணர்வு பேரணியை அரியலூர் கோட்டாட்சியர் பிரேமி தொடங்கி வைத்தார். இதில் மாணவர்கள் தமிழ் வாசகங்கள் கொண்ட பதாகைகளை கையில் ஏந்தியவாறு சத்திரம், மாதா கோவில் உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக சென்று ஒற்றுமை திடலில் பேரணி நிறைவடைந்தது. தமிழ் வளர்ச்சித்துறை அலுவலர்கள், பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சேர்ந்த பழனி என்பவரின் மகன் வேல் என்பவர் ஜெயசக்தி மழலையர் பள்ளிக்கு சொந்தமான பள்ளி வாகனத்தை ஓட்டி சென்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது பள்ளி வாகனம் அதிவேகமாக மோதியது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த திருமலை அகரத்தை சேர்ந்த பெரியசாமி மகன் மதியழகன் மற்றும் அவரது மகன் மனோஜ் ஆகிய இருவருக்கும் தலை மற்றும் உடல் பகுதிகளில் பலத்த காயம் ஏற்பட்டது. விபத்தை கண்ட அக்கம் பக்கத்தினர் உடனடியாக அவர்களை மீட்டு சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் மூலம் திட்டக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் மதியழகன் மற்றும் மனோஜ் ஆகிய இருவரும் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பெண்ணாடம் காவல்துறையினர் விபத்து குறித்து விசாரணை நடத்தினர். முதற்கட்ட விசாரணையில் பள்ளி வாகனத்தை ஓட்டி வந்த வேல் மதுபோதையில் இருந்தது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து காவல்துறையினர் அவரை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர்.
ஒரே குடும்பத்தை சேர்ந்த தந்தை மற்றும் மகள் விபத்தில் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பசங்க யாருமே ஆள் இல்லையா? ஆனா அந்த இடத்துல பஸ் மோம்புறானே தாம்பரம் தனியார் மண்டபத்தில் சுகந்த வாசனை ஊழியர்களுடன் அனைத்து கிறிஸ்தவர்கள் இணைந்து கிறிஸ்துமஸ் பெருவிழா பேராயர் டேனியல் தேவநேசன் தலைமையில் ஜோசப் ஞானவீரன் பால் உதய முன்னிலையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான தாம்பரம் யாக்கூப், வடக்கு மாவட்ட தலைவர் ஜாகிர் ஹுசேன், முஜிபுர் ரகுமான் ஆகியோர் கலந்து கொண்டு கேக் வெட்டி கிறிஸ்துமஸ் குறித்து சிறப்புரையாற்றி சுமார் 500க்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இதில் மாமக நிர்வாகிகள், கிறிஸ்துவ சகோதர சகோதரிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக துணை பொதுச் செயலாளர் மாமக அவர்களை அதே மாதிரி இளங்கோவன் எங்களுடைய வைகை சேர்ந்த ஜோசப் அண்ணன் அவர்கள் வந்தார்கள். அவர் வெற்றி பெற வேண்டும் ஆண்டவரே, அவர் செயல் பெற வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த வலது கரத்தை நீட்டி நீங்கள் அவராவே நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதானே நம்முடைய ஊழியர்களோடும் விசேஷமாய் இந்த நேரம் ரொம்ப கொஞ்சம் அமைதியாக பேசாதீங்க. சென்னை அடுத்த குரோம்பேட்டை சாம்பஸ் காலனி பகுதியில் ரட்சகர் இயேசு கிறிஸ்து சபை ஊழியர்கள் சார்பில் கிறிஸ்துமஸ் விழா பாஸ்டர் டாக்டர் இமானுவேல் சந்திரன் தலைமையில் இயேசுவின் வரலாறு குறித்தும் பக்தி பாடல் பாடி கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக பல்லாவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி கலந்து கொண்டு கேக் வெட்டி கிறிஸ்துமஸ் விழா குறித்து சிறப்புரையாற்றி ஏழை எளிய மக்கள் 300க்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகளான சேலைகள், குளிர்கால போர்வைகள், லுங்கிகள் வழங்கப்பட்டு அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். நிகழ்ச்சியின் போது அப்பகுதியை சுற்றியுள்ள சகோதர சகோதரிகள், ஊர் பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் என பலர் மத பாகுபாடு இன்றி கலந்து கொண்டு கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்து கொண்டனர். நம்மை தேடி வந்து நமக்காக சிலுவையில மரித்து உயிரை கொடுத்து நம்முடைய பாவங்களை மன்னிக்க வந்தவர் இயேசு. அவரை உயர்த்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்ல மனிதர் மரியாதை இயேசு பெருமானுடைய பிறந்த நாளை, கிறிஸ்தவ பெருநாளை நம் ஊர் மக்களின் நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் தயவு நான் கண்ட
மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள படாளத்தில் இயங்கி வரும் படாளம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் கரும்பு அரவை தொடக்க விழா நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸ்னேகா தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் மு அன்பரசன் பங்கேற்று கரும்பு அரவையை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், இந்த மதுராந்தகம் சர்க்கரை ஆலையானது 1961ஆம் ஆண்டு 1000 டன் கரும்புகள் கொண்டு அரைக்கக்கூடிய ஆலையாக துவங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 1991ஆம் ஆண்டு 2500 டன் கரும்பு அரவை செய்யக்கூடிய ஆலையாக விரிவாக்கம் செய்யப்பட்டு 2002ஆம் ஆண்டு இந்த ஆலையானது நலிவுற்று மூடப்பட்டது. இதனால் இந்த பகுதியை சார்ந்த கரும்பு விவசாயிகள் பாதிப்படைந்தனர். அதனைத் தொடர்ந்து 2010ஆம் ஆண்டு திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அப்பொழுது முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞரிடம் விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர். விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று 2010ஆம் ஆண்டு நலிவுற்ற இந்த கரும்பு ஆலையினை 33 கோடி ரூபாய் அரசு நிதி ஒதுக்கப்பட்டு இந்த ஆலையினை மீண்டும் தொடங்கி வைக்கப்பட்டது. தற்பொழுது வரை இந்த ஆலை தொடர்ந்து செயல்பட்டு வரும் நிலையில் கடந்த ஆண்டு 70,000 டன் கரும்பு அரவை செய்யப்பட்டுள்ளது. 2025-2026ஆம் நடப்பாண்டில் 3,500 ஏக்கர் பரப்பில் சாகுபடி செய்யப்பட்ட கரும்பினை 1,00,000 டன் அரவை செய்யும் பணியினை தொடங்கி வைத்துள்ளோம். இதனால் 1,800க்கும் மேற்பட்ட கரும்பு விவசாயிகள் பயன்பெறுவார்கள் என கூறினார். திமுக அரசு பொறுப்பேற்று 4 வருட காலங்களில் 1,93,502 டன் கரும்பு அரவை செய்யப்பட்டுள்ளது. இதனால் 180 கோடியே 90,60,000 ரூபாய் கரும்பு விவசாயிகள் பயனடைந்துள்ளார்கள் என தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம், ஆலை மேலாளர் மீனா சுந்தரி, ஒன்றிய செயலாளர் சத்யசாய், மாவட்ட சேர்மன் செம்பருத்தி, படாளம் ஊராட்சி மன்ற தலைவர் வசந்தி ரவி, திமுக நிர்வாகிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், ஆலை தொழிலாளர்கள், விவசாயிகள் என பலர் கலந்து கொண்டனர். அதான் வந்துட்டான் ஒரு சரம். செங்கல்பட்டில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் செங்கல்பட்டு தெற்கு மாவட்டம் சார்பில் செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையம் அருகில் செங்கை நகர தலைவர் பாஸ்கர் ஏற்பாட்டில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் சுந்தரமூர்த்தி தலைமையில் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் 100 நாள் வேலை பணிகளை 125 நாட்களாக மாற்றி விசிட் பாரத் ஊரக வாழ்வாதாரம் மற்றும் வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் என பெயர் மாற்றப்பட்டது. அதன்படி மத்திய அரசின் நிதி பங்களிப்பில் மாற்றம் செய்யப்பட்டு மத்திய அரசின் பங்கு 60%, மாநில அரசின் பங்கு 40%, வழங்கப்பட உள்ளதாக தெரிகிறது. இதை எதிர்த்து அகில இந்திய காங்கிரஸ் கட்சி சார்பில் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதனை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்றும், இல்லை என்றால் தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுப்போம் என்றார். இந்த நிகழ்ச்சியில் நகர துணைத் தலைவர் சீனிவாசன், வெண்பாக்கம் செல்வராஜ், மகளிர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் வேல்விழி மற்றும் சத்யசீலன், ஓபிசி அணி மாநில பொதுச் செயலாளர் பால்ராஜ், மறைமலை நகர் தனசேகர், வடக்கு வட்டாரம் சாகுல், மதுராந்தகம் நகர தலைவர் லோகு, இளைஞர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் ராகுல், மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன், முன்னாள் மாவட்ட தலைவர் அண்ணாதுரை, மாவட்ட செயலாளர் மனோகரன் மற்றும் மாவட்ட, ஒன்றிய, நகர, கிளைக்கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நம்முடைய நாட்டு மக்களுடைய உரிமைகளை பறித்தார்களோ அந்த உரிமைகளை பறிப்பதற்காகத்தான், அந்த உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு தான் காங்கிரஸ் பேரியக்கம் உருவாக்கப்பட்டது. காங்கிரஸ் பேரியக்கத்தில் உள்ள தலைவர்கள், ஒட்டுமொத்த தலைவர்களும் அந்த மகாத்மா காந்தியின் பெயரிலே